நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? எனக்கு நிதி சுதந்திரம் ஒரு பெரிய யோசனையிலிருந்து கிடைக்கவில்லை. நான் அதை படிப்படியா நாங்க சிறு வணிகங்களுடன் உருவாக்கினேன், என் சொந்த வீட்டிற்கு பின்னாலேயே. முதலில் ஆடு வளர்ப்பு. ஆடுகள் மினி பண இயந்திரங்கள் போன்றவை. அவைகளுக்கு பெரிய பராமரிப்பு தேவையில்லை. அவற்றின் பால் மற்றும் இறைச்சிக்கு எப்போதும் தேவை உண்டு. அடுத்து நாட்டுக்கோழி. இந்த நாட்டு இனங்கள் கடினமானவை, குறைந்த பராமரிப்பு தேவை. மேலும் அவற்றின் முட்டை மற்றும் இறைச்சிக்கு வாடிக்கையாளர்கள் அதிக விலை கொடுக்கிறார்கள். புதியது இயற்கை மற்றும் முற்றிலும் உள்ளூர். பிறகு பால் காளான்கள். நீங்கள் ஒருபோதும் காளான்களை வளர்க்கவில்லை என்ன நம்புங்கள், இது ஒரே இரவில் பணம் முளைப்பதை பார்ப்பது போல. அவை வேகமாக வளரும், அமைப்பு எளிமையானது, மேலும் உணவங்கள் அவற்றை விரும்புகின்றன. கடைசியாக மீன் தொட்டிகள். பெரிய குளங்கள் இல்லை, சிறிய வீட்டு தொட்டிகள் மட்டுமே. புதிய மீன் வீட்டுல வளர்க்கப்பட்டு அந்த வீட்டாருக்கும் சந்தைகளுக்கும் நேரடியா விற்கப்படுது. ஒவ்வொரு வணிகமும் தனியா, அது ஒரு நல்ல பகுதி நேர் வருமானம். ஆனால் அவற்றை ஒன்னாக சேர்த்தா உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். ஒரு வருமான ஆதாரம் வறண்டு போவதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஒன்னு மெதுவா நடந்தா மற்றவை அதை ஈடு செய்யும். தொழில் முன்னணி என்பது ஒரு அபாயகரமான பந்தயத்துல முழுமையா ஈடுபடுவது அல்ல. இது சிறிய வெற்றிகளை அடுக்கி வைப்பது. உங்க வாழ்க்கை மாறும் வரை நான் இப்படித்தான் செய்தேன். உண்மையாக என்ன முடிந்தால் உங்களால முடியும். அப்படியானா உங்கள் சொந்த வீட்டு சாம்ராஜ்யத்தை தொடங்குவதிலிருந்து உங்களை தடுப்பது எது?